அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்பதின் அர்த்தம் என்ன? மல்கியா 3:2, 4:1, எபிரேயர் 12:29, புலம்பல் 4:11, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10, 11, 12ஆம் வசனம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யூதா 7ஆம் வசனம். இது போன்ற வசனங்களில் அக்கினி என்ற வார்த்தை அழிவின் ஒரு உருவகமாக உபயோகிக்கப்பட்டதைப் போல் இவ்வசனத்திலும் அதே கருத்தில் உபயோகிக்கப்படுகிறது. இவ்வசனத்தின் சூழ்நிலை அமைப்பு இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஒரு கிறிஸ்தவனை துன்பப்படுத்துகிறவனை அவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் மற்றவர்களுடன் ஒத்துணர்வு கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்கிறவனாக இல்லாமல் நேர்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நல்ல கோட்பாடுகளுக்கு இணக்கமாக அவன் மற்றவர்களோடு சமாதானமாக வாழ வேண்டும். பழி வாங்குகிறவனாக இல்லாமல் தன் கொள்கைகளை விட்டுவிடாமல் அவனால் இயன்றவரை தன் சத்துருக்களுக்கும் அவர்களுடைய கோபத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டும். அவனுடைய இருதயத்திலும் மனதிலும் தீமை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காமல் தீமையையும் தீமை செய்பவர்களையும் நன்மையினால் வெல்ல வேண்டும். இப்படியாக உங்கள் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுப்பதின் மூலமும், அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடுப்பதின் மூலமும், அல்லது வேறு வகையில் அவனிடம் கனிவாக செயல்படுவதின் மூலமும் நீங்கள் தீமைக்கு பதிலாக நன்மையை செய்தால் உங்கள் நடத்தையைக் கண்டு அவன் தன் நடத்தையை குறித்து வெட்கமடையும்படி செய்வீர்கள். நீங்கள் அவனிடம் நல்லெண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் அவனுடைய சத்ருவாக இல்லாமல் அவனுடைய சிநேகிதனாய் இருக்கிறீர்கள் என்றும் அவன் புரிந்து கொள்வான். இப்படி செய்வதினால் நீங்கள் உருவகமாக அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பீர்கள். அதாவது அவன் கொண்டிருக்கிற பகைமையை எரித்து போடுவீர்கள், அழித்து போடுவீர்கள். நீங்கள் உண்மையில் அவனுடைய சத்ரு அல்ல, நீங்கள் அவனுடைய சத்ரு என்று அவன் எண்ணுகிறான். உங்களுடைய கனிவான செய்கைகள் அவனை சரியாக சிந்திக்க வைக்கும். உங்கள் சத்ருவை சிநேகிதனாக மாற்றக்கூடும். ஆமென்.